சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடையில் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலையோரம் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். காலை வணக்கம். சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடையில் கட்டுப்பாட்டை இழந்த ஏகே லாரி ஒன்று அங்கு சாலையோரம் நின்று கொண்டிருந்த பல்வேறு வாகனங்களில் இடித்து தள்ளியதில் அந்த வாகனங்கள் சேதமடைந்தது. ஓட்டுநருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதால் அவருடைய கட்டுப்பாட்டை அந்த வாகனமானது இழந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை மாதவரம் மூலக்கடை பைபாஸ் சாலையில் மூலக்கடை சிக்னல் அருகே பல்வேறு கடை அமைப்புகளை கொண்ட வணிக வளாகம் மற்றும் பல்வேறு கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த மேம்பாலத்திற்கு சர்வீஸ் சாலையில் திடீரென நேற்று இரவு ஈச்சர் வாகனம் ஒன்று சென்னை மாதவரம் ரகானாவில் இருந்து பாரிமனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த வாகனத்தினை பிரபு என்பவர் இயக்கி வந்ததாக தெரிகிறது. மூலக்கடை மேம்பாலம் அருகே வந்தபொழுது அந்த ஈச்சர் வாகனத்தின் ஓட்டுநர் பிரபு அவர்களுக்கு திடீரென வலிப்பு நோய் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கட்டுப்பாட்டை இருந்த அந்த ஈச்சர் வாகனம் அந்த சாலையோரம் நின்றிருந்த 4 பைக்குகள் மற்றும் 3 ஆட்டோ மற்றும் ஒரு குட்டி யானை உள்ளிட்ட வாகனங்களின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஈச்சர் வாகனமானது மோதியதில் நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அந்த சாலையோரம் இருந்த டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த ஒரு சில பொதுமக்களும் இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இருந்து வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவர்கள் தங்கள் மீது மோதாமல் இருக்க தற்காத்துக் கொள்ள சாலையோரம் அவர்கள் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது அந்த ஈச்சர் வாகனம் மோதி அந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இருந்து வாகனமானது தன்னிச்சையாக நின்றது. இதனையடுத்து மாதவரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த ஓட்டுநர் மது அருந்தியுள்ளாரா என சோதனை செய்த போது அவர் மது அருந்தவில்லை எனவும் வலிப்பு நோய் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த ஈச்சர் வாகனத்தின் ஓட்டுநர் பிரபுவை சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் தற்போது காவல்துறையினர் அனுமதித்து இந்த விபத்து குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.